வருகின்ற சனிக்கிழமை 2ஆம் சனிக்கிழமை உங்களுக்கு அறிவித்துக் அடுத்ததாக புதன்கிழமை எப்போதும் போல வழக்கம் இருக்கும். அதில் கர்த்தருடைய மகிமை உண்டாகட்டும். அடுத்த வாரம் முடிஞ்சால் காத்திருக்க முடிந்து 2-3 நாளையில் நாம் அபிஷேக தயத்தை ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதற்குரியவர்கள் உங்கள் ரெடியாக இருக்கும் கேட்டுக்கொண்டு அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாள் நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சத்தியத்தை எழுதுவதில் பரிசுத்த ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த ஆதியாகமத்தில் நீங்கள் அடிக்கடி வாசிக்கிறது உண்டு இல்லையா? இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அடிக்கடி நீங்கள் வாசிப்பது. இப்போ நாம் வாசித்ததில் என்ன நடந்திருக்கிறது? வம்ச வரலாறு இல்லையா? இந்த வம்ச வரலாறை நீங்கள் வாசித்திருப்பீங்க, கேட்டிருக்கிறீங்க, படிச்சிருக்கிறீங்க. இதில் நீங்கள் என்ன அறிஞ்சிருக்கிறீங்க? வம்ச வரலாறு ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்திருக்கிறது. நாம் இதுவரைக்கும் நாம் வாசித்துல உங்களுக்கு என்ன அதில் புலப்பட்டது? காதலி செவிடுகள் பெறாமல் பேசுவோம். வயது அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்துருக்கிறாங்க. 800 வருஷம், 900 வருஷம், 910 வருஷம் வரைக்கும் வாழ்ந்து ஆண்டுகள் அதிகமாக ஒன்று. அடுத்தது குழந்தை பிறப்பு 70 வருஷம் போது நம்மள ஆயுசே முடியல. நானே 70 வருஷத்துக்கு மேல அடுத்து நீங்க சொல்லுங்க. இன்னும் சொல்லுங்க. அதிக காலங்கள் ஆனாலும் கூட வயது அவங்களுடைய வம்சத்துல கற்பம் ஆயிட்டே அவங்களுக்கு எந்த அளவு தடையில் போயிட்டே இருக்கு. அடுத்து தேவசாயம் அவங்க பிறக்கும்போது அவங்களுடைய ஆயுசு நாட்கள் ரொம்ப அதிகமா இருந்தது. மனுஷீகம் வரும்போது ஆயுசு நாட்கள் கம்மியாயிடுச்சு. இது அவங்களுக்கு தெரியலையா? சரி, இன்னைக்கு புது விதமாக பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதில் நாம் பார்க்கிற போது ஆதியாகமத்தில் ஆதாம் முதலாவது குழந்தையை யாரை பெற்றெடுக்கிறார்? யாரை பெற்றெடுக்கிறார்? ஆதாமுடைய முதல் குழந்தை யார்? காயின். முதல் குழந்தை காயின், இரண்டாவது குழந்தை ஆபேல். இதுதான் வம்ச வரலாறுல நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற நிலை. இதில் நாம் பார்க்கின்றோம், ஒருவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கப்படவில்லை என்பதற்காக மூத்தவன் இளையவனை கொலை செய்கின்றான் இல்லையா? கொலை செய்கின்றான். அதனாலே இவனுக்கு சாபம் வருகிறது. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போடுகிறார். இவன் அழுகிற பொழுது, யாரு? காயின் அழுகிற பொழுது அங்கே இளையவனை கொன்று விடுகிறான். மூத்தவன் சொல்லுகிறான், அந்த பழி என் மேலே. ஆண்டவர் கேட்கிறார், பூமியிலே உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என்னிடத்திலே முறையிடுகிறது என்று சொல்லுகிறார். எது முறையிடுதான்? முறையிடுறது என்ன? ரத்தம். அந்த ரத்தம் பூமியிலே என்னை கோங்கி முறையிட்டுக் கொண்டிருக்கிறது. எங்கே உன்னுடைய சகோதரன் என்று கேட்டார். அதற்கு நான் காவலாளி அல்ல, நான் அவனுக்கு காவலாளியோ என்று அங்கே காயின் சொல்லுகின்ற போதே அவருடைய சரித்திரம் முடிவடைகிறது. ஒரு தவறுகளை செய்துவிட்டு அந்த தவறுகளை மறைப்பதற்கும் அதை இறைவன் கேட்கின்ற போது அதற்கு மறுப்பு சொல்வதற்கும் எவன் ஒருவன் துணிகிறானோ, துணிகரத்தை எவன் எடுத்துக்கொள்கிறார்களோ மனிதர்கள், அப்பொழுதே அவர் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அகற்றப்படுகிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த ஆபேல் தான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். அகராதியிலே அவனுடைய வம்ச வரலாறிலே முதல் வரக்கூடியவன். ஆனால் பிறந்ததோ இரண்டாவது பிறந்திருக்கிறான். முதலாவது பிறந்தவன் காயின். ஆகவே காயினை எப்படி ஒருவனை விட்டு இன்னொருவனை சொல்ல வேண்டும் என்பதற்காக முதலாவது காயினை சொல்லிவிட்டு அப்போதுதான் அதனுடைய காயினுடைய வம்ச வரலாறுகளை எடுத்துக்கொள்கிறார். இந்த ஆபேல் முதல் பிறந்தவனாக இருந்தால் அதோடு அவனுடைய இந்த காயின் யார் என்று நமக்கு காட்டி இருக்க மாட்டார். இவன் இரண்டாவதாக பிறந்ததனாலே அந்த இரண்டாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல்வனை காட்டிவிட்டு இரண்டாவது எடுத்து நமக்கு சொல்லுகிறார். இப்போ அந்த இரண்டாவது மகனை எடுப்பதற்காக காயினை காட்டினார். காயின் என்ன செய்கின்றான்? தன்னுடைய உள்ளத்தை எல்லாம் கபடுகளாக்கி கொண்டு தன்னுடைய சகோதரனை கொலை செய்து விடுகின்றான். அப்பொழுது ஆண்டவர் கேட்கின்றார், இவன் அழுகின்றான், ஐயோ நான் செய்தது பாவம்தான், என்னை மன்னித்து விடு. யார் என்னை பார்த்தாலும் என்னை அவன் கொலை செய்து விடுவார்களே, நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டான். யாரு? காயின்.
இப்போ நாம் அந்த வம்ச வரலாறுகளை பார்க்கும் பொழுது யார் என்னை பார்த்தாலும் கொலை செய்து விடுவார்களே என்று சொல்லுகிறான் என்றால் இவனுக்கு முன்னால் அங்கு ஆட்கள் இருக்கிறது. ஆதாமுடைய வாழ்க்கையில ஏவாள் ஏதோ சில விஷயங்களை செய்திருக்கிறாள், அந்த சர்ப்பத்தோடு விளையாடி இருக்கிறாள், அதற்கு அவளுக்கு குழந்தைகள் உண்டாயிருக்கிறது. அதற்கு பின்னால் தான் ஆதாம் அதனுடைய குழந்தையை அங்கு பெற்றெடுக்கிறார். இப்பொழுது உலகம் தோன்றி 2 பேர் தான் முதல் பிறந்திருக்கிறார்கள். காயினுக்கு அதனுடைய காயினுடைய மனைவி அங்கே தோற்றுவிக்கப்படுகிறதற்கு காரணம் சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கும் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஸ்திரீ. ஆகவே இந்த நிலையை பார்க்கின்றோம். இந்த நிலைகளை நாம் வருகின்ற பொழுது இந்த அவனுடைய காயினுடைய பிள்ளைகளை படித்து கொண்டு வருகின்ற பொழுது அதிலே ஒருவனை சொல்லுகிறார், ஒவ்வொரு வம்சமாக வருகிறது. நிறைய குழந்தைகள் பெற்றிருக்கிறார்கள், அத்தனை பேரையும் எடுக்கிறதில்லை. ஒரு வம்சத்திற்கு ஒருவனை மட்டுமே எடுத்து எந்த வம்சத்தில் அவன் வருகிறான் என்பதை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நன்றாக போய் வாசித்து பாருங்கள். முதல் குழந்தை 1 4வது அதிகாரத்திலே இதோ காயின் பெற்றிருக்கின்ற குழந்தையினுடைய பெயர் என்ன? வாசிக்கலாம். ஆதாம் தன் மனைவியை ஏவாளை அறிந்தான். 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. காயின் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். அவர் கர்ப்பவதியாகி காயினை பெற்றார். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றேனா. பின்பு அவருடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இல்ல அதெல்லாம் முடிச்சது, கீழே வா. அவங்க அந்த காயினுடைய வம்ச வரலாறை வாசி. காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். இது என்ன செய்கிறாள்? அவனுடைய காயின் மனைவியை அறிகிறார். பிறந்திருக்கிறது எத்தனை பேர் பிறந்திருக்கிறார்கள்? 2 பேர். ஒருவனை கொலை செய்தாயிற்று, ஒருவன் மாத்திரமே இருக்கிறான், அவன் பேர் காயின். அவனுக்கு மனைவியை இங்கே ஏவாள் பெற்றெடுக்கிறான் இல்லையா? அப்போ அவன் அறிந்தான். அவனுக்கு முதல் குழந்தை என்ன ஆவான்? ஏனோக்கு என்று பெயரிடுகிறான். 2வதாக ஏனோக்கு என்ன பிறக்கிறது? ஈராக் பிறந்தான். அடுத்து ஈராக்கு யாரு பிறக்கிறார்? மிகுவேலை பெற்றான். அடுத்தது மெத்துசூலாவை பெற்றான். லாமேக்கை பெற்றான். எத்தனை ஸ்திரீகளை? 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஆதாள் என்று பேர், சில்லாள் என்று பேர் பெற்றால் தகப்பனானான். அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். சில்லாளும் தூபால் காயினை பெற்றால் அவன் பித்தளை இரும்பு முதலியவற்றின் தொழிலாளர் யாவருக்கும் ஆசாரியரானான். தூபால் காயினுடைய சகோதரி நாமால். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தடம் உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். இது யார் சொல்லுகிறார்? அவனுடைய காயினுடைய வம்ச வரலாறில் 7வது தலைமுறையை குறிப்பிடுகிறார். தன்னுடைய தகப்பன் அங்கே என்ன செய்திருக்கு? தன்னுடைய பாட்டன் 7வது தலைமுறையில முதல் பிறந்தவன் என்ன செய்கிறான்? கொலை செய்கின்றான். அதை லாமேக்கும் 7வது தலைமுறையில லாமேக்கும் அதே மாதிரி கொலை செய்து தன்னுடைய மனைவிகளை 2 பேரை கூட்டிக் கொண்டு அந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். நான் என்ன செய்து யாரை கொலை செய்தானா? எனக்கு பேர் உண்டாக ஒருவனை கொலை செய்தேன், கொன்றேன். எனக்கு தழும் உண்டாக ஒரு மனுஷனை கொலை செய்தேன். ஆகவே இவன் என்ன செய்கிறான்? அவனுடைய பாட்டனார் 7வது தலைமுறையில ஒருவன், அவன் 7 என்னை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர் என்னை கொன்று போடுவானே என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இவனை யாரும் கொல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு அடையாளத்தை போட்டு இந்த காயினை கொல்லுகின்ற எவன் மேலும் 7 பழி சுமரம் என்று சொல்லி இருந்தார் இல்லையா? 7ஆம் தலைமுறை. அந்த 7ஆம் தலைமுறைக்கு அடுத்த ஒரு வருகன் லாமேக்கு என்கின்றவன் இவன் என்ன செய்கிறான்? ஐயோ, நான் இப்படி பாவம் செய்தேன், ஒருவனை கொலை செய்தேன், ஒருவனை குற்றப்படுத்தினேன், இது என் தகப்பனுடைய பாட்டனாருக்கு 7 பழி என்று சொன்னால் என்னை கொலை செய்கிறவனுக்கு 77 பழி உண்டாகட்டும் என்று சொல்லுகிறான். என்ன சொல்றான் அவன்? என்ன சொல்றான் லாமேக்கு? என் பாட்டனுக்கு 7 பழி, என்னை கொள்ளுகிறவனுக்கு எத்தனை பழி எழுக்கணுமாம்? 77 பழி. 77 பழி இவனுக்கு உண்டாகும் என்று சொல்லி அவன் சாபம் கொடுக்கிறான், சொல்லுகிறான். பார்க்கிறோம், ஒருத்தர் பாவம் செஞ்சா 7, அவனுடைய 7ஆம் தலைமுறை பாவம் 77ங்கிறான்.
இன்னொரு 77 777 ரூபாய் இல்லையா? ஆகவே ஆண்டவர் அவனுடைய பிறப்பின் வாசலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அந்த சாப்டரை அதோடு முடிக்கிறார். இவனுடைய வம்சம், ஆதாமினுடைய வம்சம், காயினுடைய வம்சம், ஆதானுக்குள்ளிருந்து காயினுக்குள்ள வந்து, காயினுக்குள்ளிருந்து இப்படி லாமேக்கு வரைக்கும் வந்து அவனுடைய வம்சத்தை நிறுத்திவிட்டார். அதற்கு மேல் அதை பற்றி பேசக்கூடாது. இவர்கள் இன்றைக்கு எபூசியர், ஏத்தியர், கானானியர், எபூசியர், என்னென்ன ஜாதியாச்சோ அத்தனை ஜாதிகளும் அன்று பிறந்து விட்டார்கள், உருவாக்கப்பட்டது. அவனோடு அதை முடிக்கப்பட்டது. தேவன் அதை ஒழித்து விட்டார். நீ உத்தமமும் உண்மையுமாக இருக்கும் பொழுது தேவன் உன்னை எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டே இருப்பார். நீ ஆண்டவருக்கு உகந்தவர்களாக இல்லை என்கின்ற போது உன்னுடைய சேப்டரை முடித்து விடுகிறார். உன்னுடைய கதவு, உனக்கு திறக்கப்பட்டிருக்கின்ற கதவுகள் மூடப்படுகிறது. உண்மையும் செம்மையுமாய் இருக்கும் பொழுது மாத்திரமே உன்னை ஆண்டவர் உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுக்கின்றார். உன்னுடைய பாதைகள் தாறுமாறாய் இருக்கும்போது உன்னுடைய வம்சமே அங்கே நிறுத்தப்படுகிறது. தாந்தேரிகளாக உலகத்திலே நடமாட வேண்டிய நிலையை உருவாக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தது இப்படியே போய்விடுமா? உலகத்தை படைத்தேன், உருவாக்க சொன்னேன், பூமியை நிறைக்க சொல்லி இருக்கிறார். தேவன் விடுவாரா? மறுபடியும் ஒன்றை எடுக்கின்றார். அந்த ஒன்றுதான் இன்றைக்கு நாம் வாசித்திருக்கின்றார் 5ஆம் பகுதி. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். இதோ வாசிக்கலாம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே தன் சாயலின்படியே தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று பார்த்தா அதனுடைய வம்சம் நிறுத்திவிட்டார். இதோடு அவர் நிறுத்துறதில்லை, மறுபடியும் வேறொருவரை தெரிந்தெடுக்கிறார். ஏலியை ஆசாரியனாக தெரிந்து கொண்ட தேவனாகிய கர்த்தர் ஏலியினுடைய பாவங்கள் மிகுதியாய் இருக்கிறபடியினாலே குழந்தையாய் இருக்கின்ற சாமுவேலை தெரிந்து கொண்டார். ஒரு வாசல் அடிபடும் முன்னே இன்னொரு வாசல் திறக்கப்படுவதற்கு தேவன் அங்கு ஆயத்தமாய் இருக்கிறார். பார்த்தீரா? தேவன்தான் தெரிந்து கொண்டார், தேவன்தான் எடுத்துக்கொண்டார். ஆனால் பாதை மாறுகின்ற போது எல்லாமே ஓடிவிடுகிறது. தாவீதின் மேலே ஆண்டவர் அபிஷேகம் செய்து கொண்டே இருந்தார். சிறு வயதனாய் இருக்கும்போது தேவன் மேல் பக்தியும் பற்றுதலும் நிறையவனாய் இருந்தார், உடையவனாக இருந்தார். அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. இதோ இந்த பேலியாளின் மனுஷனை, இதோ அவன் ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கின்றான். தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு இந்த ஒரு சிறு கல் போதும் என்று சொல்லி கூழாங்கற்களை எடுத்து அதனுடைய ஆண்டவருக்கு பயப்படாமல் இருக்கிற ராஜசனை அவன் கொன்று தள்ளினான். அத்தனை பலமும் வல்லமையும் தேவனுடைய பலம் இருக்கும் வழியிலே அவனுக்குள்ளே இருந்தது. அது விட்டு விலகும் பொழுதுதான் அவன் பாவத்தை செய்கின்ற போது தேவ பலம் அவனை விட்டு வெளியேற்றப்படுகிறது. அப்பொழுது அவன் சொல்லுகின்ற வார்த்தை, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். முதல்ல என்ன செய்கிறார்? தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு தாயை முதலாவது பணயம் வைக்கின்றார். என் தாய் என்னை, இதோ துர்க்குணத்திலே என்னை தாய் என் பாவத்திலே கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். பார்த்தீரா? ஆண்டவருடைய பிள்ளை முதலாவது ஆண்டவருடைய அபிஷேகத்தை இழந்ததற்கு அதை மீட்டுக் கொள்வதற்கு என்ற காரணமோ அதை அவன் சொல்லவில்லை. அவன் சொன்ன முதல் பாயிண்ட், பணயம் வைக்கிறான். ஒருவனை பணயம் வைத்து தன்னை நிவர்த்தியாக்கிக் கொள்கிறான் சுத்தமானவன் என்று. ஆண்டவரிடத்தில் கேட்கின்றான், ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கின்ற பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் என்று கெஞ்சினான். உன்னுடைய பாவங்களை செய்கின்ற பொழுது கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அங்கீகரித்துக் கொண்டிருப்பார் என்று யோசித்துக் கொண்டு அவன் அந்த வார்த்தையை தாயின் மேல் பாவத்தை போட்டு, ஆண்டவரிடத்தில் என்னிடத்தில் இருக்கின்ற ஆவியை நீர் எடுத்துக்கொள்ளாது, பரிசுத்தாவியை நீர் எடுத்துக்கொள்ளாதும் என்று கெஞ்சினான். அந்த பரிசுத்தாவியை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அவனுடைய சரீரங்கள் வியர்த்தி போய் இருக்கிறதை பார்க்கின்றோம். அவனுடைய சுனேமி ஊரா எங்கும் போய் அவருடைய ஒரு ஸ்திரியை கண்டு எடுத்துக்கொண்டு வந்து அவனோடு படுக்க வைக்கிறார்கள். அவனுக்கு துன்மார்க்கன் என்றைக்கும் துன்மார்க்கமான செயல்களையே செய்து கொண்டிருப்பான் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அந்த சுனேமியா ஊருக்காரியை கொண்டு வந்து அவனோடு சேர்ந்து படுக்க வைக்கிறார்கள். அவனுக்கு அனல் உண்டாகவில்லை, அவளை அறியவும் இல்லை. ஏனென்றால் ஆவியானவர் அங்கே எடுத்துக்கொண்டார். உன் பாவத்தின் மிகுதியினாலே நீ ஏறெடுக்கின்ற உன்னுடைய சத்தங்கள் எல்லாம் பரலோகத்திற்குள்ளே போகாதிருக்கும்படிக்கு மேகத்தினாலே மூடிக்கொள்ளுகின்றார்.
அவருடைய செவி கேட்கறதுக்கு மந்தமாக இல்லை. ஏன்? உன்னுடைய இதோ துன்மார்க்குடைய ஜெபங்கள் அருவருக்கப்படுகின்றபடினாலே, அருவருப்பாய் இருக்கிறபடினாலே. எந்த ஒரு மனுஷனும் இது அருவருப்பானது, என்னதான் பசி இருந்தாலும் அருவருப்பானதை நாம் புசிக்க மாட்டோம். அதை போலத்தான் ஆண்டவரும் அங்கே அதை சொல்லுகிறார், செய்கிறார். ஆகவே இந்த பாவங்களை செய்த பின்பு அங்கே ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே நாம் பழியை அடுத்தவர்கள் மேலே போட்டுக் கொள்ளுகிறபடிக்கு தான் அந்த பாவத்திற்கு மூல காரணம் என்பதை அவர் உரைப்பது கிடையாது, சொல்லுவது கிடையாது, ஏற்றுக்கொள்வது கிடையாது. காயினுடைய நிலைகளிலே இந்த லாமேக்கினுடைய நிலையை பார்க்கிறோம். என்னை கொள்ளுகின்றவன் எவன் மேலும் 77 பழி சுமரட்டும் என்று சொன்னவுடனே ஆண்டவர் அடுத்த அத்தியாயத்தை துவக்குகிறார். அந்த அத்தியாயத்தை துவக்கின்றது காயின் தமது அதனுடைய ஆதாமை பெற்றெடுக்கிறான். வம்ச வரலாறுக்கு காயினுடைய வம்ச வரலாறு அடைக்கப்படுகின்றது. ஆபேலின் வம்சங்களும் அங்கே ஒடுக்கப்பட்டது. என்றைக்கு ஒரு நீதியை பழி கொடுத்தான் அன்றைக்கு அவனுடைய வம்சமும் அங்கே வலுவிழந்து போயினது. வம்சத்திற்குள் வராமல் போனது, அந்நிய ஜாதியாக்கப்பட்டது. அவர்கள் ஒரு துரோகிகளாக மாற்றப்படுகிறார்கள். ஆகவே இவன் ஆதாம் மறுபடியும் 130 வருஷத்திலே ஒரு குழந்தையை பெற்றான். அந்த குழந்தைக்கு சேத் என்று பெயரிட்டான். அந்த வம்சத்தை தான் இப்ப எடுத்துக் கொள்கிறோம். நம்மளுடைய ஆதாமினுடைய வம்ச வரலாறிலே எதன் காயினுடைய சந்ததியாக நாம் இல்லை, நாம் சேத்தின் ஒரு சந்ததியாக உருவாக்கப்பட்டு இருக்கின்றோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற சந்ததியாக. ஆகவே அவன் அதனுடைய சேத்து என்கின்றவனை தேவன் தெரிந்து கொண்டார். வம்ச வரலாறுகளிலே கர்த்தருடைய நிலைகள் இதுதான். நாம் சங்கீதத்திலே வாசித்தோம் இல்லையா? சங்கீதத்திலே ஒரு வார்த்தைகளை வாசிக்கலாம். 33ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். அவர் எதிலே பிரியப்படுகிறாரா? நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். ஆகவே அந்த நீதி எங்கே இல்லையோ உடனே ஆண்டவர் தன்னுடைய வேலையை மற்றொரு இடத்திலே அவர் துவக்க ஆரம்பித்து விடுகின்றார். இதோ சங்கீதத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? மகா சௌந்தரியம் உள்ள பூரண அழகுள்ளவர். அவருடைய உதடுகளில் என்ன வருதாம்? அருள் பொழிகிறது. இந்த அன்பாக, அருளாக, ஆறுதலாக நாம் பேசுகின்ற போது என்ன கிடைக்கிறது? அதற்கெல்லாம் கூலி இருக்கிறது. நாம் அன்பாக பேசுவதற்கும், அருளாக பேசுவதற்கும், சாந்தமாக பேசுவதற்கும், ஒருவருக்கு அடைக்கலம் கொடுக்கப்படுவதற்கும் பலனற்று போவது கிடையாது, பலன் உண்டு. அதற்கு என்ன அடுத்தது அதிலே வாசிக்கலாம். ஆகையால் தேவன் உம்மை நம்மளுடைய நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளை எல்லாம் அருள் பொழிகிறதாம். அருள் பொழி எப்படி சும்மா பொழியுமா? ஒரு அருவி ஊற்றுறதுன்னு சொன்ன சும்மா ஊத்திட்டு இருக்குமா? மேலேருந்து தண்ணி வர்றதுனாலதான் இந்த அருவி கீழே எடுத்து ஊத்துது இல்லையா? ஆகவே அந்த நாவிலிருந்து புறப்படுகின்ற இனிமையான சொற்கள், அருள் நிறைந்த வார்த்தை நம்முடைய பாவங்களை பார்த்து கண்டித்து அதனுடைய அருளாக மாற்றப்படுகின்ற போது நீ ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனால்தான் நீ மற்றவர்கள் நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிறது இந்த அருமையான அருள் நிறைந்த அந்த வார்த்தை. தேவனை புறக்கணித்திருந்தால் உன்னுடைய நாவிலிருந்து அந்த அருள் வடிவான நிலை இருக்காது. அருள் வழி மனிதனுடைய நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள், இனிய சொற்கள், இதோ முறிந்த எலும்புகளையும் அதை பொட்ட வைக்கும். இனிய சொற்கள் முறிந்த எலும்புகளையும் மகிழ்ச்சி உள்ளதாகும், சம்பூர்ணப்படும். நம்மளுடைய அன்பின் வார்த்தைகள், அருளின் வார்த்தைகள். ஆகவே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் இதோ நம்முடைய ஆண்டவருடைய வம்சவர்களால் நான் முதற்பேரானவன் என்று நீ சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் நீ எங்கேயோ போய்விடுகிறாய், தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது. இதோ மறுபடியும் தேவன் தோற்றுவித்துக் கொள்ளுவார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், சர்வ வல்லவர் ஒரு நொடி பொழுதில் அணுவை அங்கே ஆயத்தமாக்குகிறார், உருவாக்குகிறார். இதோ உயர்ந்தவனை தள்ளுகிறார், தாழ்ந்தவனை உயர்த்துகிறார். உம்முடைய கர்வம் எவனிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் எல்லாவற்றையும் தேவன் விட்டு விடுகிறார். நீ செய்த பாவம், அவன் தகப்பன் செய்த பாவம் 7, பாட்டனார் செய்த பாவம் 7 பழி. ஆனால் பேரனுக்கு வந்த பழி எத்தனை சொல்றான்? 77 பழி. அப்போ அடுத்தது 7 சந்ததி போனா மறுபடியும் அந்த 7 இன்னொரு டிஜிட்டல் மாறி வரும். இன்னொன்று போனா இன்னொரு டிஜிட்டல் மாறி வரும். அப்போ பாவமே உலகத்தில் பெருகி இருக்கும். தேவனுடைய வார்த்தை குறுகி போய்விடும்.
தேவனுடைய வார்த்தை என்ன? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்பதுதான். ஆனால் மனுஷனுடைய நிலை 77க்கு வந்தாயிற்று. பாவம் நிறைந்திருக்கின்ற ஒரு டிச்சை பார்த்து என்ன செய்கிறோம்? அழுக்கு நிறைந்திருக்கிற ஒரு டிச்சை பார்த்து அதை மூடி விடுகிறார். அதை நடுவுக்குள் கொண்டு வருவார்களா? வாசலுக்கு கொண்டு வருவார்களா? அது ஒரு ஓரமாக ஒரு குட்டு ஒரு பக்கமாக போய் சேர்த்து. அப்படி தேவன் இந்த காயினுடைய நிலைகளை எல்லாவற்றையும், இதோ காயினுடைய வாழ்க்கையின் நிலை எல்லாவற்றிலும் அவர் ஒதுக்கிவிட்டார். அவர் ஒரு பக்கமாக ஓடி நின்று கொண்டிருக்கிறது. ஆபிரகாமினுடைய வாழ்விலே ஒரு 70 வயதுக்கு மேலே அவரை போச் சொல்லுகிறார். இந்த உன்னுடைய ஊரையும் உன்னுடைய ஜனத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டில் இருக்கின்ற எல்லாவற்றையும் விட்டு இதோ நீ போ என்று எழுந்து போ, நான் காட்டும் தேசத்திற்கு நீ வா என்று சொன்னார். அவர் காட்டுகிற திசை எது என்று தெரியாமல் அவர் போவதும், ஒரு இடத்திலே ஒரு பழிவிடத்தை கட்டுவதும், அந்த இடத்தில் ஒரு துறவுகளை தோண்டுவதும், அந்த இடத்திலே ஒரு வீட்டை கட்டுவதுமாய் அவனுடைய வாழ்க்கை ஓடியது. இந்த வீட்டை கட்டி இருக்கிறோம், இந்த பர்ணசாந்தனுடைய கூடாரத்தை போட்டிருக்கிறோம், இது நம்ம கிணறை வெட்டி இருக்கின்றோம், இதனுடைய எல்லாவற்றையும் வெட்டியிருக்கிறோம், இங்கே தங்கிக் கொள்ளலாம் என்று அவன் நிற்கவில்லை. தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன? நீ போய்கொண்டே இரு. ஆகவே அவன் போய் மறுபடியும் போகின்றான். 80 ஆயிற்று. போகின்றான். அங்கே ஒரு துறவுகளை கட்டுகிறான், வெட்டுகிறார், ஒரு குகையை போடுகிறார், ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார், தேவனை தொழுது கொள்கிறார். இப்படியே போய்கொண்டே இருக்கிறார். எகிப்து தேசம் வந்தது. தன் மனையை சாராய் பார்த்து சொல்லுகிறார், இதோ சாராயே, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று நான் அறிவேன். இதோ நீ போனால் உன்னை வைத்துக்கொண்டு என்னை கொன்று விடுவார்கள். ஆகவே நீ என்னை சகோதரி என்று நீ சொல்லு என்று சொல்லுகிறார். அந்த இடத்தில் போய் பார்வோன் அதை பார்த்துவிட்டு, நீ ஏன் எனக்கு இப்படி ஒரு பாவத்தை உண்டு பண்ணினாய் என்று சொல்லி அவனை மறுபடியும் அவன் நிமித்தமாக அநேக வெகுமதிகளை கொடுத்து அவனை சொல்லுகிறார். ஆம், இந்த ஊரினுடைய மக்கள் கொடூரமானவர்கள் என்று எனக்கு தெரியும். ஆகவே அதற்காகத்தான் நான் என்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லும்படிக்கு நான் கட்டளை பிறப்பித்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த கொடூரமான இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரிந்தும் கூட ஆபிரகாம் தன் பயணத்தை தொடங்கி கொண்டு இருக்கிறார். அதுதான் அங்கே இருக்கிறார். அவன் போய் பேசுகிறார் என்பதல்ல, அங்கே நடக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரம் தன்னை மாற்றிக்கொள்கிறாரே, அதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா, நீ போ என்று சொல்லி. ஆகவே அவன் அங்கே போனான். மறுபடியும் போனான். அங்கேயும் ஒரு கிணறுகளை வெட்டினான். மறுபடியும் போனான். அங்கு ஒரு கிணறுகளை வெட்டினான். அங்கு ஒரு கூடாரத்தை போட்டான். அங்கு ஒரு ஸ்தாபத்தை ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே ஒரு தொழுகையினுடைய பலிபிடங்களை கட்டினார். எல்லாவற்றையும் கட்டி இருக்கிறார். அங்கே போகின்ற போது அங்கு அபிமெலேக்கு சொல்லுகின்றான், இதோ அபிமெலேக்கு சொல்லுகிறான், இதோ உன்னுடைய மனைவியை என்னுடைய சகோதரி என்று நீ எப்படி சொல்லலாம் என்று. ஏனென்றால் அவனுடைய கற்பத்தை எல்லாம் ஆண்டவர் அடைத்திருக்கிறார். இவன் தன்னுடைய மனைவியை தன்னுடைய சகோதரி ஆபிரகாமுடைய சகோதரி என்று நினைத்துக்கொண்டு தான் கட்டிக்கொள்ளலாம் என்று அந்த அபிமெலேக்கு கூட்டிக் கொண்டு வருகிறான். ஆகவே இதை அவன் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இல்லை, இது ஆபிரகாமினுடைய மனைவி என்று சொல்லுகின்ற பொழுது ஆகவே அவன் கூப்பிடுகின்றான், ஏன் இப்படி எனக்கு செய்தான், பாவத்தை செய்தான் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பாவம் செய்யக்கூடாது இருக்கும்படிக்கு நான் உன்னை தடுத்தேன் என்று அபிமெலேக்கு சொல்லுகிறார். நீ தவறு செய்யக்கூடாது என்பதற்காக நீ உத்தமன் என்று தெரியும், உண்மையுள்ளவன் என்று தெரியும், நீதியுள்ளவன் என்று தெரியும். ஆகவே நீ பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக உன்னை நான் தடுத்து காப்பாற்றி இருக்கிறேன் என்று சொல்லி அபிமெலேக்கு சொல்கிறான். உடனே அவன் கூப்பிட்டு தன்னுடைய மனைவியை தன்னுடைய ஆபிரகாமை கூப்பிட்டு, இனிமேல் உன்னுடைய மனைவி முக்காடு போடாமல் எங்கும் வரக்கூடாது, அதுக்கு முக்காட்டு பணமாக 1000 வெள்ளிக்காசை அவன் நிறுத்தி கொடுக்கின்றான். அதான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நாம் முக்காடு போட்டுக் கொள்வதனுடைய ரகசியமே. அடுத்தவனுடைய பார்வையிலே அவர்கள் தவறு அழகாக போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அன்றைக்கு அபிமெலேக்கு கொடுத்திருக்கின்ற அந்த சாராய்க்கு 1000 பொற்காசுகள், 1000 பணத்தை தான் இன்றைக்கு முக்காடாக நாம் போட்டுக் கொள்கிறோம். ஏனென்றால் அடுத்தவனுடைய பார்வையில் இச்சைகளை உருவாக்கக்கூடாது என்பதற்காக அங்கே கொடுக்கப்பட்டது. மறுபடியும் அவருடைய சீடர்களுக்கும் மேய்ப்பர்களுக்கும் அபிமெலேக்கினுடைய மேய்ப்பர்களுக்கும் சண்டை உருவானது. ஆகவே ஆபிரகாம் கோபம் வந்தது. உடனே அபிமெலேக்கு கூப்பிட்டு கேட்கிறான், ஏன் இந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டது என்று சொல்லி. இப்படி நான் துறவு வெட்டினதை, நான் துறவை வெட்டி இருக்கிறேன், கிணறை வெட்டி இருக்கிறேன், அந்த கிணறை உன்னுடைய சனங்கள் என்னுடையது என்று சொல்லுகிறார்கள், நீ ஏன் அதை கேட்கவில்லை என்று கேட்கிறார். உடனே அபிமெலேக்கு சொல்கிறார், நீ வெட்டின துறவை எனக்கு தெரியாது,
ஆகவே நான் பார்க்கவும் இல்லை, நான் கேட்கவும் இல்லை. நீர் சொல்லுகிற போதுதான் எனக்கு தெரிகிறது. உன்னுடைய கிணறு எங்களுக்கு வேண்டாம், அது நீரே வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அதற்கு வெகுமதிகளை எல்லாம் கொடுத்தார். ஆபிரகாமும் நான் வெகுமதிகளை வாங்கிக் கொள்ள மாட்டேன், இந்த வெகுமதியை நான் கொடுக்கின்ற இந்த மெல்லாட்டு குட்டிகளையும் இதனுடைய கறவல் ஆடுகளையும் மாடுகளையும் நீர் எடுத்துக்கொண்டதுக்கு சாட்சியாக இரு, இது நான் வெட்டின துறவதான் என்று நீ சொல்லுவதற்கு சாட்சியாக இரு என்று சொல்லி ஆபிரகாம் அந்த அபிமெலேக்குக்கு இதனுடைய காணிக்கைகளை கொடுத்தான். சாட்சி சொல்லுவதற்கு பொருள்களை கொடுத்தான். ஆனால் அரசன் கொடுக்கின்ற சொத்தை வாங்க மறுத்துவிட்டார் ஆபிரகாம். அதுதான் எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், போ என்று சொல்லிவிட்டாரே, அதனால் போய்கொண்டே இருந்தான். எந்த துன்பம் வந்த போதும், துயரம் வந்த போதும், வேதனை வந்த போதும், எங்கும் போய் நாம் நாளைக்கு போறவங்க தானே, இன்னைக்கு எதுக்கு நாம் அந்த துறவை வெட்டணும்னு நல்லா யோசிக்கல. நாம் எங்கேயோ போறோம், இங்க எதுக்கு நாம் ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு நம்ம யோசிக்கல. நம்ம நாளைக்கு போயிடுறோம், இன்னைக்கு எதுக்கு நம்ம கூடாரோ அப்படியெல்லாம் யோசிக்கல. இருக்கும் வரையிலும் அந்த இடத்திலே தேவன் சொல்லி இருக்கின்ற பிரகாரம் அவன் அந்த காரியத்தை குறைவற்று அவன் செய்து கொண்டிருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி அவன் செய்ததனால்தான் தேவன் சொல்லியிருக்கிறார் என்று வயதையும் களைப்புகளும் இழப்புகளையும் பாராமல் அது நடந்து கொண்டு போய்கொண்டு போகின்ற இடமெல்லாம் தன் கடமையை செய்து கொண்டு வந்திருக்கிறார் ஆபிரகாம். அதனால்தான் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு கிடைத்தது. கடந்த வார்த்தையிலே ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி இருந்தார் இல்லையா? லாசர்வின் மடியிலே இதோ கொண்டு போய் விட்டார்கள், ஆபிரகாமின் மடியிலே லாசர்வை கொண்டு வைத்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம் 3 பேர் போயிருக்கிறார்கள். ஒன்று அங்கே ஏனோக்கு, இரண்டாவது மோசையை தூக்கி கொண்டு போனார் மிகாவேல் தூதன், மூன்றாவது எலியா, நான்காவது இங்கே நாம் பார்த்திருக்கின்ற ஆபிரகாம் இரண்டாவது போயிருக்கிறார். ஆகவே இவர் எல்லோரும் தேவன் பரலோகத்திற்கு உயிரோடு எழுந்தருளி இருக்கின்றதை நாம் அங்கே பார்க்கின்றோம். ஆபிரகாமும் அந்த இடத்திலே பரலோகத்திலே போய் சேர்ந்தார் என்று நம்மளுக்கு ஆணித்தரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற லாசரவை ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விட்டார்கள் என்று. ஏனென்றால் தேவனுடைய வாக்குக்கு யார் அடிபணிந்து நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவன் தன் நகத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தக்கூடியவராக இருக்கிறார்கள். தன்னகத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தக்கூடியவர்கள் இந்த பூலோகத்திலும் தன்னுடைய காரியங்களை சிறப்பாக செய்து கொண்டிருப்பார்கள். இது 4 பேர் பார்க்கட்டும் என்றோ, இல்லை அவர் பார்க்க வேண்டும் என்றோ, இல்லை அவர்கள் பார்க்கிறார்கள் என்றோ நம்மளை மெச்சிக்கொள்கிறார் என்று செய்யாமல் பரத்திற்குரியவர்களாகவே இந்த பூமியிலும் தன் கடமைகளை சரிவர செய்து கொண்டிருப்பார்கள். எங்கள் அலுவலகத்தில் உன்னுடைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் போட்டிகிட்டே இருப்பார், இதோ கஷ்டப்பட்டு செய்யாதே இஷ்டப்பட்டு செய்ய அப்படின்னு. கஷ்டப்பட்டு செய்யாதே இஷ்டப்பட்டு எந்த ஒரு வேலையும் செய்யுங்கள் என்று சொல்லி நாம் கடமைக்காகவோ கஷ்டத்திற்காகவல்ல, தேவனுக்கு பயந்தவர்கள் மாத்திரமே, தேவனோடு வாழுகிறவர்கள் மாத்திரமே கடமைகளை சரியாக செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் இழைப்பின்றி சோர்வின்றி கடமைகளை சரியாக செய்து கொண்டு தேவனுடைய சமூகத்தை அவர்கள் பரலோகத்தை தனக்கு ஆயுதமாக்கி கொண்டிருப்பார்கள் என்று இந்த இடத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே நம்மளுடைய நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் அருள் பொழிகிறதா இருக்க வேண்டும். எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நாம் தலைமையாயிருப்போம். இதுதான் தேவன் நம்மளோடு இருக்கிற நிலை. இதோ கடமைக்காக செய்தவர்கள் எல்லாரும் வெளியேற்றப்படுகிறார்கள். சிம்மாசனத்துக்கு முன்பு ஆலயத்தினுடைய முகப்படை இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு பிடிக்கல என்றால் தள்ளி விடுவார். எண்ணங்கள் சரியாயிருக்க வேண்டும், சிந்தைகள் சரியாயிருக்க வேண்டும், மனிதரை மனிதராக மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விடுத்து நாம் வாழுகின்ற பொழுது எந்த நிலையிலும் எங்கே இருந்தாலும் நாம் நிலையற்றவர்களாக இருப்போம். நிலையற்றவர்களாக நாம் ஜீவித்துக் கொண்டிருப்போம். நாம் என்ன இருக்க போகிறது? இந்த காயின் ஆபேலை கொலை செய்தான். எதை கொண்டு போகின்றான்? எதை கொண்டு போனான்? வம்ச வரலாறிலிருந்து அட்டவணையிலிருந்து வெளியேற்றப்பட்டான். தேவனுடைய பார்வையிலிருந்து அவன் தூர போட்டான். நீ செய்த பாவங்கள் விருத்தி அடைந்து அங்கே லாமேக்கு சொல்லுங்க 77 பழி அவன் மேல் சுமரம் என்று சொல்லுகிறான். ஆகவே நாம் செய்கின்ற ஒரு சின்ன தவறுகள் நம்முடைய சந்ததிகள் பெரியதாக அதை எடுத்துக்கொள்வார்கள், பெரியதாக செய்ய ஆரம்பிப்பார்கள். இது நாம் சிறிய ஒரு நன்மைகளை கற்றுக் கொடுத்தால் அந்த குழந்தைகள் பெருசாகின்றது அதிகமாக பெரியவைகளை செய்து கொண்டிருப்பார்கள். நீங்களும் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நம்முடைய திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் சொல்கிறார், செல்வம் உண்டு, எனக்கு சொத்துகள் உண்டு, நிறைந்த செல்வாக்குகள் உண்டு, அரசியல் தலைவர்களுடைய எங்களுக்கு உன்னுடைய பார்வை உண்டு, எல்லாரும் எனக்கு நண்பர்கள் உண்டு, எனக்கு இத்தனையும் இருந்தும் கூட நிம்மதியற்ற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்ன எல்லாமே இருக்கிறது, நிம்மதி எல்லாம் ஏமில்லாமல் போயிற்று. தான் பெற்றிருக்கின்ற பிள்ளைகள்னாலே அந்த நிம்மதி பறி போயிற்று. ஆகவே நம்மளுடைய பிள்ளைகளை கண்டித்து வழிநடத்த வேண்டும். கண்டித்து வழிநடத்தாமல் அவருடைய போக்கிலே போகும்போது அது ஒரு வாக்கிலே போய் அது அடைந்து கொள்ளுகிறது.
ஆகவே கண்டிப்பில்லாத ஒரு கரையில்லாத ஒரு நீர் எப்படி பாழாய் போகின்றதோ, இதோ கரையில்லாத செயல்பாடுகள், ஒரு நிலையில்லாத ஒரு நிலைப்பாடுகள் என்றைக்கு வெறுமையாக போகிறதோ அது மால ஆகிவிடும். கண்டிப்போடும் கண்ணியத்தோடும் கர்த்தருடைய பார்வையிலே நாம் எப்போதும் நிலை நிற்க வேண்டும். நீ ஆண்டவரை பற்றிக்கொள், இது எல்லாம் உனக்கு அணிவகுத்து வந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் தான் உன்னோடு கூட இருந்து கொண்டிருப்பார். எப்படி காயின் தன்னுடைய வம்ச வரலாறிலிருந்து நீக்கப்பட்டானோ, அவனுடைய அதுக்காக வேண்டி மறுபடியும் ஒன்றை எடுத்து சேத்தை தன்னுடைய மகனாக ஏற்படுத்தி கொண்டு அதனுடைய வம்சத்தை எடுத்துக்கொண்டு அதில் கிறிஸ்து உலகத்திற்கு வருகிறாரோ, அதை போலவே நம்முடைய வாழ்க்கையை நீ ஆகலி என்ற நாள் உன்னை தள்ளி வைத்து விடுகிறார். நீ எங்கேயோ போய் பழகி பெருகிக்கொள், நீ எங்கேயோ பழகி பெருகிக்கொள். ஆனால் எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் அதில் நிறைய விஷயங்கள் உண்டு. இவர்கள் வம்சத்தின் என்னுடைய வம்சம் ஒருத்தர், அடுத்தது ஒரு புத்தன், இப்படித்தான் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒருவனாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அட்டவணையின்படி. ஆனால் அதற்கு பின்னாலும் குழந்தைகள் அவர்களுக்கு பிறந்திருக்கிறது, அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படித்தான் எடுக்கிறார். ஒன்று எடுத்தால் அதனுடைய ஒரு மகனை எடுக்கிறார், அடுத்து இன்னொரு மகனைத்தான் போகின்றார், அடுத்து அந்த மகனுடையதைத்தான் பார்க்கிறார், அப்ப அடுத்தவனுடைய மகனைத்தான் பார்க்கிறான். இதை நாம் பார்க்கும்போது 7ஆம் தலைமுறை என்று சொல்கிறார். அந்த 7ஆம் தலைமுறைக்கு எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கிறது. 1ஆம் தலைமுறைக்கு நிறைய குழந்தைகள் இருக்குது, 2ஆம் தலைமுறைக்கு அதை விட குழந்தைகள் இருக்குது. அதையெல்லாம் அட்டவணையில் வரவில்லை. தேவனுடைய வம்ச வரலாறு யார் நீதிக்குட்பட்டு வருகிறார்களோ அதனுடைய வம்சத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு வருகிறார். அந்த வம்சத்தை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுதுதான் இந்த இடத்தில் நடக்கின்றது என்ன, இங்கே அதனுடைய 7ஆம் தலைமுறையிலே நான் யோசித்தேன், இத்தனை குழந்தை பேர் பிறந்திருக்கும் பொழுது 7ஆம் தலைமுறையில் மட்டுமே ஏனோக்கை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார் என்று நாம் படிக்கின்றோமே, பாடுகின்றோமே. அப்படி என்றால் இது எத்தனை தலைமுறை தான் இருக்கும் என்று நான் வாசித்து கொண்டே வந்தேன். அதை படித்துக்கொண்டு அதை பார்க்கும் பொழுது உண்மையிலே சேத்தின் வம்சத்தில் 7ஆம் தலைமுறை ஏனோக்கு என்று வருகிறது. ஏனோக்கு பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார், காணப்படாமல் போனால் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். 7ஆம் தலைமுறை ஏனோக்கு உரைத்தார், வார்த்தையின்படியே நடக்கப்பட்டது என்பதை. ஆண்டவனுடைய ஒவ்வொரு பெரியோர்களும் அது எழுதப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொன்றும் தேவத்துவம் நிறைந்ததாயிருக்கிறது. கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளுக்குத்தான் அங்கு பரலோகத்தினுடைய அதனை கோடான் 130 கோடி நம்முடைய இந்தியாவிலே இருக்கிறது. 1,44,000 பேர் மாத்திரமே அந்த இடத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் பாடுகின்ற பாட்டு யாருக்குமே தெரியாதாம். இவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைபடுத்திக் கொள்ளாதவர்கள், தன்னுடைய கரைபடாத கற்புள்ள கன்னிகைகளாக ஜீவிக்கின்றவர்கள் இவர்கள்தான். 1,44,000 பேர் என்று சொன்னால் இதில் பெண்களும் ஆண்களும் 2 பேரும் உள்ளடக்கமாயிருக்கிறார்கள். 10,000 கோடி ஜனங்கள் அழிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த ஆண்டர் வம்ச வரலாறிலே நாம் ஆண்டருடைய சமூகத்திற்குள் எழுந்தருளி போகத்தக்கதாக தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற எந்த ஒரு செயல்பாடுகளையும் நாம் ஏற்றுக்கொள்ளாமல் செய்யாமல் அதை சிந்திக்காமல் தேவனுக்கு இந்த உலக வாழ்வு மரித்து போகக்கூடிய வாழ்வு, இந்த வாழ்வு சற்று நேரத்தில் நாம் இல்லாமல் போகக்கூடிய வாழ்வு. இந்த நாற்றங்காடு, இந்த நாற்றம்பயிர் நன்றாக இருக்க வேண்டும். இதிலேயே நோயும் நொடியும் வந்துவிட்டால் நம்மை பிடுங்கி அங்கே வைக்க மாட்டார்கள். அழுகி போயிருக்கின்ற நாற்றங்காலை அந்த பற்றையோடு விட்டு விடுவார்கள், நாற்றங்காலோடு விட்டு விடுவார்கள். நன்றாக இருக்கின்ற அதனுடைய பயிரை மாற்றும், அது வாடி இருந்தாலும் சரி, அது சிறுசாக இருந்தாலும் சரி, அதை பிடுங்கி இன்னொரு இடத்தில் நற்றி அதை பெரிதாக்கி கொண்டு வருவார்கள். ஆகவே இந்த பூமி என்பது, இந்த வாழ்வு என்பது ஒரு நாற்றங்கால். இதில் நாம் பிடுங்கி பரலோகத்தில் நடக்கூடியவர்களாக இருக்கும்போது இந்த பூலோகத்திலேயே நம்முடைய செயல்பாடுகள் தேவனுக்கு ஏற்றவைகளாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்திற்குள்ளே போவோம். ஒரு நாள் வருவார் என் இயேசு.